கேசரி பராக் பராக் பராக். என்ன இது? மன்னர் வருவது கூட தெரியாமல் காலையிலே உறக்கமா? நான் இரவு முழுவதும் டிக்டாக் பப்ஜி விளையாடி கொண்டு விட்டு இங்க வந்து உறக்கமா? வேலையை பாருதா? மன்னித்து விடுங்கள் மன்னா. உங்களுக்கு எப்படி மன்னா தெரியும்? நானும் மனிதன் தான் விளையாடுகிறேன் மங்குனி அமைச்சரே. நாடு நல்லா உடுப்புற்றோம். சரி சரி, இப்ப நம்ம டான்ஸ் ஆடலாம் போறோம். போய் இப்ப வேலையை பார்க்கலாமா? மண்ணில் கீழே விழுந்து விட்டேன். உங்களுக்கு எல்லாம் சிரிப்பா லகர பண்ணுகிறேன். மன்னித்து விடுங்கள் மன்னா. அமைச்சர்களே அமருங்கள். இந்த விவாதம் எதை பற்றி? மன்னா, நம் நாட்டில் மொசுத்தலை சீச்சி கொசு தொல்லை தலைவெடுத்து ஆடுகிறது. தலைவிட்டு ஆடிதான் என்ன, இழுத்து கட்ட வேண்டியதானே? அருமை அருமை. அமைச்சரே கூறுங்கள் உங்கள் கருத்துக்களே. மன்னா, கொசு கடிக்க வரும்போது ஓடி ஒழுங்குண்டா என்ன? அப்படியே உன்னை பானையை அழைத்து வைத்தால் என்ன? அருமை அருமை. கொசுவை பிரிச்சு நசுக்கி விட்டால் என்ன? அப்படி உன்னை நசுக்கி விட்டால் என்ன? அருமை அருமை. மன்னா, கொசுவை பிடித்து அறையில அரைத்து விட்டால் என்ன? அப்படி உன்னை அறைந்தால் என்ன? அருமை அருமை. அமைச்சர்களே, கொசுவை ஒளிப்பெருக்காக வழி கேட்டால் வளப்பெருக்காக வழி சொல்லுகிறீர்கள். யார் அங்கே? யாரு அங்கே? வணக்கம் மன்னா. தென்னாலிராமனை அழைத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. தென்னாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம் மன்னா. தாங்கள் என்னை அழைத்திருக்காத நோக்கம் என்ன? வாருங்கள் தென்னாலிராமா. நம் நாட்டில் கொசு தொல்லை அதிகமாக உள்ளது. அது ஒழிப்பதற்கு ஒரு வழி கூறுங்கள். மன்னா, வீட்டின் அருகில் குப்பை கொட்டவளும் தண்ணீர் தேங்காவளும் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா மன்னா? கககப்போ, நீ என் அமைச்சர் அல்லவா? சற்றே யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இப்படி செய்தால் என்ன? வீட்டின் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு 100 பொருட்காசுகள் வழங்குவதாக அறிவித்தால் என்ன? அருமை அருமை. மன்னா, நம் கஜினாவே காலியாக உள்ளது மன்னா. அமைச்சரே,
இப்படி அவனுமே சத்தமாக கூறுவது சும்மா சொல்லி வைப்போம். வீட்டை சுத்தமாக வைத்து கொண்டால் போடும். மன்னா மன்னா. என்னடா? மன்னா, பக்கத்து நாட்டு மன்னர் உங்களை விளையாட அழைக்கிறார். எங்கேடா, எங்கே? இதோ இந்த போனில் தான் மன்னா. சரி, கொடுத்து தொலையும். நான் உருப்பற்றோம். மன்னா மன்னா, என் பிள்ளையின் நிலைமையை பாருங்கள். இருக்கின்ற பிரச்சனையை பட்டதா இது வேற புது பிரச்சனையா? ஆமா, இவருக்கு என்ன ஆகிவிட்டது? கையில் போன் இல்லாமே விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். அதை ஏன் கேட்கிறீர்கள் மன்னா? சரி, கேட்கவில்லை, போமா. அது இல்லை மன்னா, இவள் இரவு பகலும் போனில் விளையாடி மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டாள் மன்னா. இதற்கு ஒரு தீர்வு கூறுங்கள் மன்னா. அப்படியா? அமைச்சர்களே, இந்த போனில் ஒளிபெருக்கு ஒரு வழி கூறுங்கள். மன்னா, செல்போன் புடுங்கி குப்பையில போட்டால் என்ன? அப்படியே உன்னை வாரி குப்பையில போட்டால் என்ன? மன்னா, உங்களால போன் இல்லாம இருக்க முடியுமா? சற்றே கடிதம்தான். யாரு அங்கே? வணக்கம் மன்னா. தென்னாலி ராமனை அழைத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. ஏன் தென்னாலிராமன், நாங்களே கருத்து கொடுக்கிறோமே. ஆஹாஹா, உங்கள் கருத்தா? அது சிந்திப்பதற்காக இல்லை, சிரிப்பதற்கு. மன்னா, அப்படி என்ன? எங்களை விட தென்னாலி ராமனுக்கு பெரிய போலமை. மன்னரே கேள்வி கேட்கிறாயா? நமக்குள் ஏன் விவாதம்? தென்னாலி ராமனை பற்றி கேள்வி கேட்போம். அதற்காக சரியான பதிலை கூறினால் அவளை சிறந்த புலவரன் ஏற்றுக்கொள்வீர்களா? சரி மன்னா. தென்னாலி ராமன் வருகிறார். வந்துட்டாயா? வந்துட்டான். வணக்கம் மன்னா. வாருங்கள் தென்னாலி ராமா, உங்களிடம் பற்றி கேள்வி கேட்க போகிறேன். அதை சரியான பதிலை நீங்கள் கூறிவிட்டால் நீங்களே சரண புலவர் என்று அறிவிக்கப்படும். மீண்டுமா? ஏன் சிரிக்கிறாய் தென்னாலி ராமா? இல்லை மன்னா, நீங்கள் கேளுங்கள் மன்னா. பிரிக்க முடியாதது கல்வியும் இளந்தலையிடம், பிரிக்க கூடாதது பெற்றோரும் பள்ளியும் சேர்ந்தே இருப்பது. ஆசிரியரும் மாணவரும் சேரக்கூடாதது. வறுமையும் நோயும் பார்க்க கூடாதது. தொலைக்காட்சியும் தொலைபேசியும் பார்க்க வேண்டியது. நேரமும் புத்தகமும். அன்புக்கு அம்மா, அறிவுக்கு அப்பா, உயர்விற்கு கல்வி, கல்விக்கு நம்மிடம் தலை பள்ளி. அருமை தென்னாலி ராமா, அருமை. அருமை. என்ன அமைச்சர்கள் இப்போது புரிகிறதா? புரிகிறது மன்னா. தென்னாலி அம்மனே அறுவடை சேர்ந்தவர். தென்னாலி ராமா, நம் நாட்டில் இளைஞர்கள் மொபைல் போன் பாட்டு கெட்டுப்போகிறார்கள். அதுக்கு ஒரு தீர்வு கொடுங்கள். முதலில் பெற்றோர்கள் வீட்டில் நீண்ட நேரம் தொலைக்காட்சியும் தொலைபேசியும் பார்க்க கூடாது. குழந்தைகள் தேர்ந்து நேரத்தில் செலவிட வேண்டும். குழந்தைகள் கண்டிப்பாக ஓடி ஆடி விளையாட வேண்டும்.
உள்ளது. அருமை தெரியலாமா? அருமை. நீ என் கண்களை மட்டுமல்ல, நம் நாட்டு மக்கள் கண்களையும் திறந்து வைத்தாய். நம் நாட்டில் உள்ள அனைவரும் அருணாதிராமன் கூறியதை கடைபிடிக்க வேண்டும். செல்போனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளை, என் கட்டளையா சாசனம். ஆஹா, அருமையான திருப்பு. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீங்க நல்லா பண்றீங்களா? இத்துடன் அவை கலகிறது. Wow, that was amazing. What a funny way to teach us an important lesson. Mobile phones are useful, but we should not overuse them. Let's give them a big round of applause to our wonderful actors and teachers, Mrs. Nisha and Mrs. Priya.